இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, யோவான் நற்செய்தி நாசரேத்தூரில் வளர்ந்த இயேசுவை மெஸ்ஸியா, இறைமகன் என்று பறைசாற்றுவதற்காக எழுதப்பட்ட நற்செய்தி. இயேசுவினுடைய தியாகத்தை, இயேசுவினுடைய துன்பத்தை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் எழுதியவர் தூய யோவான் அவர்கள். இன்றைய நாளின் நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த தவக்காலத்திலே மெஸ்ஸியா எவ்வாறு பாடுகள் பட்டு இந்த மனுக்குலம் நாம் அனைவரும் மீட்படைவதற்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கு கீழ்ப்படிதலோடு தியாகம் செய்தாரோ, அதே போல நமது அன்றாட வாழ்விலே தியாகம் என்னும் ஒரு புண்ணியத்தை கற்றுக்கொள்ளவும் பழகிக்கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தியாகத்தினுடைய மாண்பை மதிப்பை பறைசாற்றுகின்றார். தியாகம் என்ற ஒரு வார்த்தையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது இந்த மண்ணகத்திற்கு உரிய ஒரு சொல் அல்ல, அது விண்ணகத்திற்கு உரிய சொல். ஏனென்றால் பல்வேறு இடங்களிலே நேரங்களிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி போதிக்கின்றார்: இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் பெறுவீர்கள்; மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள்; உங்கள் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள்; மறைவாய் இருக்கும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார் என்று இந்த தியாகத்தினுடைய மகிமையை பற்றி எடுத்துரைக்கின்றார். நம் அன்றாடம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தியாகத்தை மேற்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் நமது உணவை நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சில நேரங்களில் நமது நேரத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சில நேரங்களில் நமது செல்வத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். திருச்சபையுடைய விசுவாச வாழ்க்கையிலே பல்வேறு மனிதர்கள் தங்களது உயிரையே தியாகம் செய்தார்கள். அதனால்தான் இன்றும் அவர்கள் மறைசாட்சிகளாக, விசுவாசத்தின் வித்தாக, விதையாக, மரமாக திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிரை நாம் துச்சமென மழிக்கின்ற பொழுது நாம் காலாகாலமும் இந்த மண்ணுலகில் மனிதர்களுடைய நினைவிலே வாழ்ந்து வருவோம். ஒரு சிறிய நிகழ்ச்சி ஒன்று ஞாபகம் வருகிறது. 1980களிலே 80லிருந்து 90 வரை நமது அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலே, இலங்கையிலே சிவில் வார், போர் நடைபெறுகின்றது. அப்பொழுது போரினுடைய உக்கிரம் அதிகமாக இருப்பதால் தமிழர்கள் ஒரு 50 பேர் நாம் எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தப்பித்து விட வேண்டும், நாம் எப்படியாவது இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு சென்று விடுவோம் என்று முடிவெடுக்கிறார்கள். எனவே ஒரு 50 இளைஞர்கள், ஆண்கள் நீச்சல் அடிக்கிறார்கள். நீச்சல் அடித்து நாம் தமிழ்நாட்டுக்கு சென்று விடுவோம் என்று ஒரு இரவு முழுவதும் நீச்சல் அடித்து வருகிறார்கள். அப்பொழுது முன்னாடி நீச்சல் அடித்து கொண்டு போகிறவர், நீந்தி கொண்டு இருப்பவர் பின்னாடி பார்க்கிறார். அவர் தொடக்கத்தில் இருந்த 40 தலைகளிலே 10 பேர் காணவில்லை. அவர்கள் மூழ்கி இறந்து விட்டார்கள். இருப்பினும் இவர் மனம் தளராமல் நீச்சல் அடிக்கின்றார். 2வது நாள் ஆர்க்கின்றது. அப்பொழுது திரும்பி பார்த்தாராம். அப்பொழுது 20 பேர் மட்டுமே நீந்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டார். மீதி பேர் மூழ்கி இறந்து விடுகிறார்கள்.
இன்னும் ஒரு அரை நாள், ஒரு 3 மணி நேரம் நீச்சல் அடித்து கொண்டு இவர் முன்னே செல்கின்றார். அப்பொழுது திரும்பி பார்க்கின்றார். இவரை தவிர வேறு யாருமே இல்லை. அனைவரும் கடலில் மூழ்கி இறந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்த இவர் இன்றும் சக்தியெல்லாம் திரட்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் நீந்தி சென்றாராம். ஒரு கட்டத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விடுகின்றார். கடவுளே, எனது உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் உன்னிடம் சரணடைகின்றேன் என்று அவர் மூழ்க போனாராம். அந்த இடத்திலே முட்டி அளவிற்கு மணல் இருந்ததாம். அந்த மணலிலே ஒரு அரை நாள் ஓய்வெடுத்துவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு மீண்டும் புத்துணர்வோடு புது சக்தியோடு நீந்தி தமிழ்நாட்டை அடைந்தார் என்று அவர் சாட்சியம் பகர்கின்றார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் சரி, புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மறை சாட்சிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, எப்பொழுது இந்த தியாகம் என்னும் புண்ணியத்தை அதற்குரிய மாண்போடு அதற்குரிய சக்தியோடு செயல்படுத்துகிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, கண்டிப்பாக மறைவாயிருக்கும் தந்தை, வானக தந்தை அவர்களுக்கு 100 மடங்காக பலன் கொடுக்கின்றார். யோபியினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். தனக்குரிய பிள்ளைகள், மனைவிகள், ஆடு மாடுகள், செல்வங்கள், நண்பர்கள் எல்லாவற்றையும் இழந்த பின்பும் கடவுள் மேலுள்ள நம்பிக்கையின் பொருட்டு அவர் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுகிறார். அன்றாட வாழ்க்கையிலே நாம் இராணுவத்திலே சேர வேண்டுமென்றால் இளைஞர்கள் காலையில் எழுந்தவுடன் ஓடுகிறார்கள். தங்களது தூக்கத்தை அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். ஒரு குழந்தை இந்த மண்ணகத்தில் வர வேண்டுமென்றால் தாயானவள் பத்தியம் இருக்கிறார். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் தவிர்த்து துன்பத்தை தாங்கி கொண்டு இந்த உலகிற்கு ஒரு புது உயிரை கொடுக்கின்ற பொழுது அவருடைய மகிழ்ச்சி, அவரோடு இணைந்து அவருடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைகின்றது. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எதையாவது ஆண்டவருடைய அன்புக்கு தியாகம் செய்பவர்களாக வாழ இன்றைய இறைவாசைகள், இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறையரசை முதலில் தேடுவோம். அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நமது சக்திக்கு உட்பட்டு எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ, அது மௌன விரதமாக இருக்கலாம், அது மாமிசமாக இருக்கலாம், அது மேக்கப் போடுகின்ற அழகு சாதனங்களாக இருக்கலாம், அது காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எதையாவது ஒன்றை ஆண்டவருடைய அன்புக்கு தியாகம் செய்து நமது விண்ணக வாழ்வை உறுதி செய்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.